Hey guys, welcome to Aisha's World. And first of all, எல்லாருக்குமே சாரி, ஏன்னா ரொம்ப நாளாக வந்து வீடியோ என்னால் பண்ண முடியல. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. நம்ம வந்து 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபேமிலி ரொம்ப நிறைய க்ரோ ஆகுது. இன்ஷால்லா இன்னும் நிறைய க்ரோ ஆகணும்னு எனக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்ஷால்லா இட் வில் ஹேப்பன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐம் கெட்டிங் ரெடி ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி. ஸோ என்னை எப்படி ரெடி பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் யார் நம்ம கூட இருக்காங்கன்னா வந்து நம்மளோட ஜெனிஃபர் அக்கா. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமில் யாராவது என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வருஷமாக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே என் கூட தான் இருப்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து எனக்கு வந்து அக்கா 5 நிமிஷத்தில் வந்து நான் இந்த இடத்துல இருக்கணும், மேக்கப் வந்து எனக்கு சீக்கிரமாக முடிக்கணும்னா அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சு காட்டுவாங்க. சூப்பர் உமன் என்னோட ஜெனிஃபர் அக்கா. வாங்கக்கா, ஹாய் சொல்லுங்கள். ஐஷா சொல்லுங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஆயிஷா சொல்லுங்க. இது வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படி தான் இருக்கும், போக போக பழகிடும். இன்றைக்கி நம்ம என்ன லுக் பண்ண போகிறோம்? கேஷுவல் லுக். ஓகே, இது வந்து கேஷுவல் லுக், எங்களோட லுக். இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்? பாவி லுக். ஆமாம், இது எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னக்கா பண்ணணும்? ஸ்கின் கேர் பற்றி சொல்லுங்கள் மக்களுக்கு. ஆமாம், மேக்கப்புக்கு முன்னாடி ஸ்கின் கேர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? ஆமாம், மேக்கப் முன்னாடி கிளன்ஸு, டோனரு, அப்புறம் மாய்ஸ்சரைசர் கம்பல்சரியாக டெய்லி யூஸ் பண்ணணும். இப்போ மேக்கப் முன்னாடி நம்ம வந்து டர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே மாய்ஸ்சரைசர் போடணும். ஸ்கின் கேர் இல்லாமல் மேக்கப் பண்ணால் அது நல்லா வருமா வராதா? ஸ்கின் கேர் இல்லாமல் மேக்கப் பண்ணால் வரும், ஆனால் அந்த ஒரு க்ளோ கிடைக்காது, க்ளோ இருக்காது. ஸ்கின் கேர் பண்ணோன்னா நம்ம டோன் ஈவனாக இருக்கும் எப்பவுமே. எனக்கு வந்து என்ன டோன் ஆக்சுவலி நீங்கள் மேக்கப் பண்ணும்போது? உங்களுக்கு காம்பினேஷன் அப்படின்னா 2 இது மிக்ஸ் பண்ணி போடுவீங்களா? ஃபவுண்டேஷன்ஸ்? ஆமாம், ஃபவுண்டேஷன் வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுறது. அதிசயமாக இருக்கும். நான் எப்போ என் வாய் மூடோன்னா மேக்கப் பண்ணும்போது தான் என் வாய் மூடி இருக்கும். ஆமாம், அதெல்லாம் ரொம்ப அதிசயம். நான் சைலண்ட்டாக இருக்கணும்னா என்னை வந்து ஒரு இடத்துல மேக்கப் பண்ண கூட வச்சுட்டு நீங்கள் சைலண்ட்டாக ஏதாவது பேசணுன்னா பேசலாம். அப்போ தான் என் வாய் மூடி இருக்கும். ஓ, அப்படியா விஷயம்? இது வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் மாய்ஸ்சரைசர் போடுறோம். வாட்டர் பேஸு. ஓகே, மாய்ஸ்சரைசரில் வாட்டர் பேஸ் மட்டும் தான் இருக்கா இல்லை? வாட்டர் பேஸ் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆயில் போட்டிங்கன்னா இந்த அப்படியே மெல்ட் ஆகிடும். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம என்னது வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர் போட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரைமர். அது எதுக்கு போடுறோம்? ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு அப்புறம் ப்ரைமர். ஏன் அது போடுறோம்? ப்ரைமர் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் எது தானே உங்களுக்கு ஸ்டேவும் நிற்கும். இப்படி தான் கேட்டு குழப்பி விட்டுருவாங்க. அவங்க மனசுலேயே அசிங்கமாக திட்டுவாங்க, என்னங்க கேள்வி இது அப்படின்னு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அக்கா, எனக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு ஆமாம் கரெக்டா 2019 எனக்கு தெரியும். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட. ஆமாம், கொரோனா டைமில் அந்த கதையே கேட்குறீங்க. 2019 மிஸ் சென்னை வின் பண்ணேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல. ஷூட்ஸ் நடுவில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஐயோ அந்த அக்கா பேர்லாம் வேண்டாம், அவங்க மூலிமா நாங்கள் ஷூட் பண்ணும்போது அவங்க கூட ஃப்ரெண்டாக இவங்க வந்திருந்தாங்க. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, ஓகே இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் போகலாம், இவங்க கூட வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ அவங்க ஃப்ரெண்டாக இவங்க ஹெல்ப் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே பேசி அடுத்தது நானும் ஒரு லுக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்புறம் டேட் மேடம் கொடுத்து அப்புறம் ஒரு நாள் ஷூட் பண்ணோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் ரெகுலர் கிளைண்ட் ஆகிட்டாங்க. ஆமாம், ஜெனிஃபர் அக்காவை பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் அன் இண்டிபெண்ட் உமன். யார் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. சில பேர் சில இதெல்லாம் கொடுப்பாங்க, இருந்தால் அதை வந்து விட்டு கொடுக்காம அவங்க பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு 2019 தெரியும். 19 இவங்க தான் என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அண்ட் எனக்கு எந்த ஷூட்ஸாக இருந்தாலும் சரி, மூவி ஷூட்ஸ், இந்த ஆல்பம் சாங் ஷூட்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து வேறு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னால் நான் என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வரணும்னு சொல்லிட்டு இவங்கள தான் சொல்லுவேன் எப்போவுமே. அது ஏன்னு தெரில, அந்த பாண்டிங் எப்போவுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் ஐ. இது வந்து இது இருந்தாவா? டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாவா? டார்க் சர்க்கிள். கன்சீலரில் வந்து எது சூப்பரான கன்சீலர்? எந்த பிராண்ட் உங்களோட சஜஷன்ஸ்? நல்லாயிருக்கும். க்ரைலானா? எல்லாரும் நினைப்பீங்க என்னடா கண்ணை மூடி இருக்கேன்னு. நான் வந்து ரொம்ப சமத்து பொண்ணு. மேக்கப் போட்டால் அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து கம்முன்னு இருப்பேன்.
ஆமாம் தானே? ஆமாம் ஆமாம். சில பேர்லாம் கண்ணை திறந்துட்டு கண்ணுக்குள்ளெல்லாம் மேக்கப் போட்டு விட்டுருவாங்க. அதனால் எனக்கு பயம். மேக்கப் போடும்போது தூங்கும்போது சைலண்ட்டாக இருப்பேன் நான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நானா ஆமாம், நிறைய மேக்கப்ஸ் போயிருக்கீங்களா? ஒரு கிளைண்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து உங்களோட ஜாப் வந்து அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. இப்போது வீடியோவில் பார்க்கலாம். ஒர்க் பண்ணணும். கரெக்ட். இதோ நின்றுக்கிட்டே அது வந்து ரொம்ப கஷ்டம். பெயின். இப்போ வந்து நம்ம கன்சீல் பண்ண போகிறோம். ஓகே, ஜெனிஃபர் அக்காட்ட பிடிச்சதே என்னென்னா, அவங்க வந்து எப்போவுமே வந்து அந்த ஃபவுண்டேஷன்லாம் போடுவாங்க. ஆனால் இவங்களோட மேஜிக் என்ன தெரியுமா? கன்சீலே ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஃபவுண்டேஷன்லாம் வர கன்சீலர் மட்டும் போட்டு விடுங்க இந்த நார்மல். ஆமாம், எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா டக்குன்னு போனோன்னா கன்சீல் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அது எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா நீங்களும் பார்ப்பீங்க பாருங்க. ஸோ எல்லா ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் எதுனாலும் வந்து எனக்கு வந்து ஜெனிஃபர் அக்கா தான் வந்து மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ அக்கா, நம்ம ஸ்கின் டைப்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஒரு ஐ மீன் எனக்கு வந்து இந்த மேக்கப் போடுறீங்களா, இப்போ வந்து டார்க் டோன் அந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி மேக்கப்? டார்க் டோன் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இப்போ வந்து நான் எனக்கு வேகமாக ரெடி ஆகணும், வீட்லேயே ரெடி ஆகணும், என்னால் சைதாப்பேட் வர முடியல, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நீங்கள் வந்து மேக்கப் கலர் கரெக்டர் பண்ணிட்டு கன்சீல் பண்ணிவிட்டு பவுடர் பேக் பண்ணிட்டு போகலாமா? ஐலைனர் மஸ்காரா இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் போட்டு கட்டிடலாம். என்னோட மேக்கப் பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் நிற்கும்? ஏங்க நீங்கள் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு 3 வாட்டி கழுவணுங்க. நீங்கள் வந்து அவங்க மேக்கப் போட்டு 3 நாள் மூஞ்சி கழுவாமல் இருந்தால் கூட அந்த மேக்கப் நிற்கும். அதான் உண்மை. நான் சொன்னல இந்த மாதிரி லைக் உங்களோட கன்சீலர் போட்டாலே வந்து ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்கும். தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்கின் ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து நிறைய டைம்ஸ் என்ன தெரியுமா ஆகும், நான் மேக்கப் போடுவேன் நல்லா போட்டுட்டு லாஸ்ட்டில் ஐலைனர் போடும்போது அது சொதப்பிடும். அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது எனக்கு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்போது பிளண்டர் வச்சு கன்சீலர் போடுறீங்க. இப்போ இந்த இடத்துல பட்டிருக்குன்னா அதிலே டேப் பண்ணிவிட்டு பவுடர் போட்டுருங்க, அவ்வளோதான். நான்லாம் கோவத்தில் எனக்கு அப்படியே பொறுமெல்லாம் இல்லை, டக்குன்னு மூஞ்சி கழுவிட்டு போயா நான் வரவே இல்லைன்ற டக்குன்னு அந்த மாதிரி ஆகிடும். ஆமாம். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து என் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாருமே நெக் கவர் பண்ணுறீங்க ஒரே ஷேட் இருக்கணும் அப்படின்னா? ஃபேஸில் இருக்கிறது இது வரைக்கும் வரணும், இதுக்கு மேலே உங்களுக்கு சன்லைட் படாது. ஸோ அதனால் இந்த டோன் தான் ரியல் டோன். ஓகே, காட்டு. இது என்னதுக்கா? ட்ரான்ஸ்லூஷன். ஓகே, செட் பண்ண போகிறோம். அப்போ காம்பேக்ட் எதுக்கு போடுவாங்க? காம்பேக்ட் வந்து செட்டிங் கிடையாது அது. ஓகே, அது வந்து வேறு பர்பஸ்க்கு ரிங்கிள்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறது. காம்பேக்ட் வேறு இது வேறையா? இது வேறு. ஓகே, இது நிறைய இருக்குது. ஸோ போட போகிறோம். ஓகே, நம்ம கேஷுவல் லுக் பண்ணுறதுனால என்ன மாதிரி? மேட்டா? மேட் தான் போடணுமா? ஆமாம். ஐஷேடோ வந்து மேட் ஃபினிஷில் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். இது இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது ஐப்ரோஸ். எனக்கு வந்து த்ரெட்டிங் வந்து அக்கா தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டிஷியன் எல்லாமே சொல்லலாம். ஸோ வந்து மெயினான எனக்கு வந்து அக்காதுலேயே வந்து எல்லா மேக்கப்பும் பிடிக்கும். அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து கலைஞர் 100 ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே பார்த்துட்டேன். எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் பிடிக்கும். ஸோ அவங்கள வந்து நான் பார்த்ததே இல்லை, எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தப்போ வந்து எனக்கு வாஸ் லைக் அந்த ஃபேன் மூமெண்ட் இருக்கும்ல, இருந்தாலுமே வந்து எனக்கு அவங்கள வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஃபோட்டோவை வந்து செக் பண்ணும்போது நான் ஆக்சுவலி பார்த்துட்டு ஃபஸ்ட் கால் வந்து அக்காவுக்கு தான் அடித்தேன். அக்கா அவங்க ஃபேஸும் நம்ம ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது, கிளாஸி ஃபினிஷ் லுக்கு. அதே மாதிரி ஃபோட்டோவும் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு, ரியலாக இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரீக்ரியேஷன் ஒன்று பண்ணோம். ஆக்சுவலி எனக்கு அந்த ஹீரோயின் லுக் வந்து எனக்கு செட் ஆகுமான்னு எனக்கே நம்பிக்கை இல்லை. அண்ட் இவங்க வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்த அப்புறம் வந்து என்னடா எப்பட்றா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அது செம ட்ரெண்டாக அப்போ போயிட்டு இருக்கு. அண்ட் அக்கா கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கா கிட்ட நீங்கள் எந்த லுக் கொடுத்தாலுமே அக்கா வந்து தார்மார் பண்ணிடுவாங்க. ஸோ அதான். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்,
ஐப்ரோஸ் அப்புறம் லைனர் போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஐலைனர் போட போகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஹாஃப் ஆஃப் த லுக்கில் இருக்கோம். ஃபீச்சர்ஸ் ஐப்ரோ, நம்மளோட கண் எல்லாம் வரைஞ்சி எல்லாமே அழகாக செதுக்கியிருக்காங்க. இப்போ வந்து ஐலைனர் போட்டாங்க. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஐலைனர் போட்டோன்னே கண்ணு திறந்தோன்னே மேலே இங்கே இதாகிடும்ல, அது எப்படி சரி பண்ணுவீங்க? நம்மளுக்கு ஆயிருக்கு அப்படி இல்லைல்ல? நிறைய தடவை ஆயிருக்கா? ஐயோ, என்னங்க சொல்கிறீங்க? அது எப்படி இது பண்ணீங்க? கன்சீலர் போட்டு கவர் பண்ணிவிட்டு திரும்ப ஐஷேடோ அது மேலே போட்டால் போயிடும். ரொம்ப கஷ்டம். நான்லாம் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தா பண்ண முடியாது, போமான்னு. எப்படி? ரொம்ப கஷ்டம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மஸ்காரா போடுறோம். ஓகே, பார்த்தீங்களா எப்படி டக்குன்னு முடிச்சிருவோம் நாங்கள். நாங்கள் வந்து ப்ளஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் எல்லாருமே ஆக்சுவலி ப்ளஷ் இங்கே போடக்கூடாதா? போடக்கூடாது. சீக்ஸ், ஐ மீன் சீக்ஸ் தான் இங்கே தானே வருது இல்லையா? ஆமாம், சீக்ஸ் இங்கே தானே வருது. அப்படியா? நாங்களாம் சின்ன வயசில் எங்கே ப்ளஷ் போடுவோம். ஆனால் அங்கே போடக்கூடாதுல்ல? நான் ப்ளஷ் போட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஃபவுண்டேஷன் போட்டாலும் அந்த பிளண்டர் வச்சு சும்மா டேப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹைலைட்டருக்கு போக போகிறோம். ஆஹா, இதுதான் வந்து ரொம்ப இந்த மேக்கப்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான். எங்கள் 2 பேருக்குமே வந்து ஃபேவரட்டான இதுனா ஹைலைட்டர் தான் இல்லைக்கா? ஆமாம், அது போட்டால் தான் மேக்கப் ஃபினிஷ் ஆன மாதிரி. ஆக்சுவலி நாங்கள் பாதி மேக்கப்பே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒன்று இருக்குது. ஃபைனலாக இருக்குது லிப்ஸ்டிக். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட். வந்து நம்ம வந்து மேக்கப் முடிச்சாச்சு. நான் வந்து இப்போ வந்து ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறதுனால வந்து நாங்கள் ஒன்று பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இல்லைனா எங்கள் அக்கா சூப்பர் உமன் மாதிரி ரெடி பண்ணி அமைச்சிருவாங்க. ஆக்சுவலி இதே லுக் தான், அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். என் கூட வந்து இவ்வளோ இயர்ஸ் வந்து யார் ட்ராவல் பண்ணான்னு தெரில. ஆனால் இங்கே வந்து எப்போவுமே எனக்கு இப்போ நான் டக்குன்னு எங்கேயாவது போகணுன்னா கூட கால் பண்ணி சொன்னால் டக்குன்னு வந்துடுவாங்க, எந்த வேலையாக இருந்தாலுமே. அண்ட் என் லைஃப்பில் வந்து இவ்வளோ வந்து பேஷனேட்டாக லைக் அவங்க கரியருக்கு வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ண கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அது இவங்க தான். ஃபேமிலி என்னதான் ஃபேமிலி இருந்தாலுமே அவங்களுக்கு அப்படின்னு ஒன்றுனா வந்து எப்போவுமே நான் இருப்பேன். அண்ட் உங்களோட ட்ரீம் ஏஞ்சல்ஸா? ஆமாம், அவங்களோட இன்ஸ்டாகிராம் யாராவது ஃபாலோ பண்ணணுன்னா, யாருக்காச்சும் ஐடி தெரிலன்னா என்னோட ப்ரொஃபைலில் போய் பார்க்கலாம். எப்போவுமே அவங்க தான் இருப்பாங்க. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் என்னோட கோ டு லுக். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு ஏதாவது லுக் ஏதாவது ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமோ, ஆர் இந்த ப்ராடக்ட் பதில் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ until then, see you next time.